வேற. ஐயோ எங்க தெரிய வேறையா நீ உங்க அம்மா நாதே தெரிய வேறையா தெரிய வேற. சரி அப்படி சொன்னா பிடிக்கலையா? வணக்கம் அண்ணா. ஏய் ஓடி ஓடி உள்ள ஏங்க நீ நான் அப்படி ஓரா நீ போறணும் அண்ணன். சரி அண்ணா சொன்னாலும் பிடிக்கலையா? வணக்கம் பெரியப்பா. எவ்வளவு வார்த்தை இருக்குது தமிழ்ல. ஒரு ஆசியா, ஒரு மாமா, ஒரு அங்கிள், ஒரு கூக்குள், ஒரு ஜிங்கிள். இப்பதான் சரியா சொல்லிருக்கிறேன். சரி அதுவும் பிடிக்கலன்னா வணக்கம் தாத்தா. சரி வணக்கம் மாமா. ஆமா எப்ப அலமோதிக்கணும் வா. சரி எதுக்காக எங்களை அனுப்பிச்சுங்க? அப்படியா? சரி வரேங்க. என்னங்க எதுக்கு ஆசையா? இந்த நாட்டு மன்னாரு. என்னது மன்னர்ரா? அவரு மன்னர் ரொம்ப நாள் போட்டு வந்துக்கிறாரு. யாரு? நாட்டு இளவரசர். இல்லங்க வயசாகி போச்சு, பல்லு மொத்தம் கொட்டி போச்சு, பல்லு போனா சொல்லு போச்சு. அதேதான் பங்காளி. ஒரு இடமாவா வாய வைக்கலாம். மகனுக்கு மொத்த பல்லு கொட்டி போயிட்டு பல்லு போய் தான் வந்து ஆக போகுது. சரிங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ரொம்ப நாள் போட்டு யாராவது உடுப்பா ரொம்ப நாள் போட்டு நாட்டுக்கு வந்துக்கிறாரு. அவரு மன மகிழ்ச்சி அடையணும். உங்களுக்கு அவருக்கு காட்டணும். ஆடல் பாடல் அபிநயம் அததான் சொல்லணும்பா. அப்படி சொல்லு. உங்க ஆட்டத்தை காட்டணும். ஆட்டத்தை அடி காட்டணும். நீ காட்டுல அவருக்கு அப்படியே ஒழு சொல்லு. அப்படியா? காட்டுடா. ரெடி.
ஒரு பெண்ணா பிறந்தா எப்படி அழகா இருக்கணும், நல்ல ஆடை அணியணும்னு சொல்லி தந்திருக்காங்க. நாங்கெல்லாம் எப்படி ஆடை அணிஞ்சிட்டு வந்திருக்கோம். இது என்னடி இது? இதானே நைட் டிராவல்ஸ். ஐயோ ஏண்டி நைட் டிராவல்ஸ் எங்க இருந்து ஏதோ போகுது. அங்க இருந்து மரம் கிளம்பிச்சா மரம் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகும். எங்க புளியா மரங்கள் அங்கதான் நிக்கும். இது டவுன் பஸ் ஆகணும், ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். டிக்கெட் ஃப்ரீ எல்லாம் கேக்குறான். பத்து மகள் ஆசையா அப்படி சொன்னாத டவுன் பஸ்ன்னு யார் வேணாலும் ஏறிட போறாங்க. ஆண்டி ஏண்டி மாடி இப்படி அதெல்லாம் இருக்கட்டும். அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்னா வேலைக்கு வரும்பொழுது நல்ல நகை நட்டோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். நாங்கெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கோம். நீ மட்டும் ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? ஆண்டி கேக்குறேன், ஒரு பெண்ணா பிறகுறதே பாவண்டி. ஆமாண்டி, அது பெண்ணா பிறந்தா கூட ஒரு தாய் தந்தை பேச்சு கேட்டு யாரு அவங்க மனசார விரும்புறாங்களோ அவங்கள திருமணம் பண்ணி பாரு, நம்ம வாழ்க்கை நீரோடியா இருக்கும். உண்மைதாண்டி. ஏன்னா அவங்க தாய் தந்தையை மீறி நம்ம என்ன பண்ணலாம், நான் சும்மா நவுற மேரேஜ் பண்ணி என்னது நவுற மேரேஜ் லவ் மேரேஜ்னு சொல்லு. நான் அவனை ரைட்ல விட்டான், அவன் என்ன சைட்ல விட்டான். ஏன் விடுறதுக்கு வேற எங்கேயும் இடம் கிடைக்கலையா? சைட் அடிச்சுக்கணும். சைட் அடிச்சுன்னு சொல்ல வரீங்க. ஒருத்தங்க நாங்க விரிய மாட்டேன்னு பேசிக்கிறேன். பிரிய மாட்டேன்னு பேசி எல்லாம் குறைதான். உடனே என்ன பண்ண, கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுதா? குழந்தை கிடையாது. என்ன 10 வருஷமா குழந்தை கிடையாது உனக்கு? நானும் எங்கெங்க போகணுமோ அங்கங்க போய் வந்து யாராட்டு போகணுமோ போய் தான் வரேன். எங்க போய் வந்தா? கோயில் குளத்துக்கடி. அப்படியா? சரி சரி. எங்கேயுமே குழந்தை கிடையாது. செங்கல்பட்டுல ஒரு நுனியப்ப டாக்டர் கிடையாது. ஓ செங்கல்பட்டுல. ஏண்டி அவர் பேரு முனியப்பன். அது முனியப்பா. அவர் அப்படியே புடிச்சிருந்தாடி சொல்றாரு. எதை புடிச்சுன்னு சொன்னாரு? கையை வேகத்திடி. கை ரேகையை பிடிச்சிட்டு சொன்னாரா? அவர் சொன்னாரு கோயிந்தம்மா கோயிந்தம்மா. உங்க கோயிந்தம்மாவா? அதுக்கு முன்ன உசுப்பு இப்பதான் கோயிந்தம்மா. கோயிந்தம்மா குழந்தை இல்லைன்றே நீ, நான் சொல்ற மாதிரி கேளுமான்னாரு. என்ன சொன்னாரு? நானு கேட்டேன், உன் கருப்பை எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு ஒரு குமுக்கி ஒரு துவிச்சு அப்படியே பிடிஞ்சி காய போட்டுட்டாமா, நான் திருப்பி போட்டு அனுப்பிச்சுட்டான். ஏண்டி ஏண்டி அருகட்ட கோயந்தம்மா கர்ப்ப பையனா ரேஷன் கடை கோழி பையாது அரசத்துக்கு எடுத்து அதான் அப்பயும் குழந்தை பிறகு நீ சொன்னீங்க என்னடி நாங்க நெட்லான்னு. நாங்க நெட்ல போட்டுக்கணும். எங்க வீட்டுல இருந்து வந்தேன் எல்லாம் வச்சிருந்தேன். அந்த ஆள் கரும்பு வெட்ட போனேன் பாரு, அது வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்ன குழாவுக்கு தண்ணி பண்ணாங்கிற பொம்மைங்க எல்லாம் பேசினாங்க. ஏண்டி கோயிந்தமா முடம்பு கூட மூக்குத்திலான்னு கேட்டாங்க. எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏறிச்சு. தொண்டையில ஏறிக்கிச்சுன்னு சொல்லு. அங்க அழுதுன்னு வந்தேன். சரி வீட்டுல அழுதுன்னு உட்காந்து வந்தாரு. அவங்க வீட்டுக்காரு முன்னாடி கேட்டாரு, என்னன்னு கேட்டாரு? முடம்பு கூட மூக்குத்தில காரி மூயிறாங்களே, இந்த உயிரை வச்சுக்க நான் எப்படி வாழுதுன்னு கேட்டேன். உடனே கிளம்பி உத்திரமலருக்கு போனாரே. காலைல போன நகரத்து வருவான்னு பாத்தேன்டி அம்மா. ஆமாண்டி. நைட்டு 10 மணிக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வரேன்டி அம்மா. சரி குடிச்சிட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்து பட்டான். என்னடா படுக்கிறான் கம்முன்னு இருந்தா தடவுறான்டி அவன். எதுக்கு? மூக்க தடவுறான். மூக்குத்தி கேட்க சொல்லிட்டு அந்த மூக்குதான் மூக்குத்தி அப்புறம் மூக்க போட்டு கஷ்டம். சரி அதான் போனா போ சொல்லிட்டு கம்பல் கேட்ட. காதுக்கு கம்பல் கேட்ட. 2 நாள் போட்டு காதை பிடிச்சி கஷ்டம். ஏண்டி மூக்குக்கு மூக்குத்தி கேட்ட மூக்க பிடிச்சி கடிச்சிட்டான், காதுக்கு கம்பல் கேட்ட காதை பிடிச்சி கடிச்சிட்டான். இனிமே அந்த பாவிகளை வேற எதையும் கேட்டு தொலைக்காத. உனக்கு கேட்டுக்கிறேன்டி. மூக்குத்தி கேட்ட மூக்க பிடிச்சி கடிச்சா, காது கம்பல் கேட்ட காதை பிடிச்சி கடிச்சா. சரி இன்னைக்கு அடியில் கடிக்க பாவாடை கேட்டுக்கிறேன். அவன் குஷ்டு வந்து எத்த பிடிச்சி கடிப்பானு. பாத்தண்டி பொம்பளை கட்டி பிடிச்சுனா ஏன் போறாம போறீங்க? எப்ப வந்த அதே 20 வருஷம்
நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுக்கா. ஆமாண்டா. எங்கடா அவனை கேட்கல என்ன கேட்டீங்க? நீ ஆம்பளையா பொம்பளையா? அது ரெண்டு கண்டா இது என்னடா சொல்ற? ஊராராம் பழைய மரம் பறித்து விட்டார். நான் பிறந்த ஆமா. டேய், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ரெண்டு பேரும் தான் புருஷ மாட்டியாமா? ஏய் அது தேவையா வந்து உன் வேலைய பாரு தேவையா போய் சம்புடா ஏய் 6 நிமிஷம் அவளுக்கு வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியாது நினைக்கிறியா? நான் தான் வெச்சிங்கறேன். டேய், அவ பாக்கத்தான் ஆம்பளை, ஆனா உள்ளுக்குள்ள பொம்பளையா இருக்கறா. பாதி அவள பொம்பளை. பிளாம உளிக்கு டேய், அவ இந்த அளவுக்கு மாறுது காரணம் நீதான்டா. அது தெரியுமா? அம்மா என்ன வர்க் பண்ணிக்கிறோம்? எதற்காக என்ன வர சொன்ன? வந்திருக்கிறாரு. மனமகிழ்ச்சி அடையணும். நாட்டை நிகழ்ச்சி அப்படியே. டேய், ஆமா நான் காத்தனா. ஏய் நீ பாத்தியா? ஒரு மனுஷன் ஏய் மூஞ்சிங்க இது இங்க இருக்குது மூஞ்சி. டேய், எனக்கு தெரியலடா. நீ ஜவான் நீ எப்ப காட்டுதான் பாரு பார்த்தேன். காட்டி ஆ, அவரு பாப்பாரு பாப்பாரு. நான் ஓ டேய், உட்காந்து பாப்பியா? டேய், நான் காட்டித்தான் ஆகணுமா? காட்டுமா அப்படின்னா உங்களுக்கு காட்டி தேவையா அப்படியா? டேய்,